அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாக சுகமாக இருக்க வாழ்த்துக்கிறேன். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் அமெரிக்க தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு மிஷனரி குடும்பம். அவருடைய பெயர் டேவிட் லீ. அவருடைய மனைவி பெயர் அடாலி அப்படிங்கிற பெயர். இவங்க இந்தியாவில் டார்ஜிலிங் பகுதியில் வந்து இங்கே வசித்திருந்தாங்க. என்னுடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகள். அவங்க இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் நல்ல மழை, புயல் காற்று இப்படி வீசும்போது டார்ஜிலிங் பகுதியில் ஒரு நிலச்சரிவு உண்டாகிறது. இந்த நிலச்சரிவில் 6 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மாண்டு போனாங்க. இவங்க மனசு உடஞ்சி போச்சு. 6 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் இறந்து போனால் யோசிச்சு பாருங்களேன். மனத்துயரம், மனசோகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது வங்காளத்தினுடைய மக்களை குறித்து இவங்களுக்கு ஒரு பார்வை வந்தது. வங்காளத்தில் இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு, இன்றைக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க பாருங்கள். அன்றைக்கி வந்து பெங்கால்லாம் ரொம்ப கஷ்டம், உணவு கஷ்டம். அப்போது அங்கே இருக்கிற பிள்ளைகளை நம்ம வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மேல் ஒரு கரிசனை வைத்து அவங்களுக்கு தேவனுடைய அன்பை சொன்னாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்தாங்க. அவங்களுக்கு படிப்புக்கு வேண்டிய அத்தனை காரியம் செய்து கொடுத்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் 522 பேரை அவங்க அடாப்ட் பண்ணாங்க. 522 பிள்ளைகளை டேக் அவுட் பண்ணி நல்லா படிக்க வச்சாங்க. அவங்கள நல்ல ஹையர் எஜுகேஷன் வரலையும், சும்மா கொஞ்ச நாள் படிக்க வச்சுட்டு விட்டுறல, நல்ல ஹையர் எஜுகேஷன் வரலையும் அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல பொசிஷனுக்கு அவங்கள கொண்டு வந்தாங்க. அதில் ஒருத்தர் பிஷப் ஆகிட்டார், ஒருத்தர் கல்லூரி பேராயரானார். இப்படி தலைமை ஆசிரியர், நிறைய உயர் பதவிகளில் அவங்க படித்த பிள்ளைங்க அத்தனை பேரும் நல்ல பொசிஷனில் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கதேசத்தில் காசநோய் எதிர்ப்பு திட்டம், அந்த காசநோய் தடுப்பு திட்டத்துக்காக அவங்க ஃபுல்லாக பொறுப்பேற்று இந்திய தேசம் பெங்காலில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது நிமித்தம் அவங்களுடைய ஒர்க்கை பார்த்து அரசாங்கம் அவங்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுத்துச்சு. அப்படி ஒரு அருமையான ஒரு பணியை செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவிசேஷத்தை மிக அழகாக ஏழை மக்களுக்கு, பணக்காரர்களுக்கு, எளிய மக்களுக்கு, பாமரர்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை மிக அழகாக சிறப்பாக செய்தாங்க. பெங்காலுடைய அந்த எழுப்புதலுக்கு அடாலி என்கிற இந்த பெண்மணி ஒரு காரணமாக இருந்தாங்க. நல்ல ஒரு பாரமுள்ள ஸ்திரீ, நல்ல ஜெபிக்கிறவங்க, சுவிசேஷத்தை மிக தெளிவாக சொல்லக்கூடியவங்க. மிக அழகாக அவருடைய ஊழியங்கள் வளர்ந்தது. இப்போ கூட என்னன்னா அடாலி மெமரபிள் மிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனத்தை, அதாவது அடாலி ஞாபகார்த்த மிஷன் என்கிற ஒரு இது ஆரம்பிச்சு இன்னை வரையில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. மிக சிறப்பாக அப்படி பண்ணியிருந்தது. பெங்கால் ஒரு எழுப்புதலுக்கு நேராக திரும்புவதற்கு இந்த அடாலி என்கிற பெண்மணி மிக பிரயோஜனமாக இருந்திருக்காங்க. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரி அடாலிக்காக, டேவிட் தம்பதியினருக்காக ஸ்தோத்திரம், அவங்க வம்சத்தருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய எழுப்புகள் எத்தனை பெரியது, அவருடைய உழைப்பு எவ்வளவு பெரியது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் நினைத்தருளுங்க அப்பா, அந்த வம்சத்தை அவங்க குடும்பத்தார் நினைத்தருளுங்க ஆண்டவரே. இந்த பெங்காலில் ஆண்டவர், வெஸ்ட் பெங்கால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா இடங்களிலேயும் இன்றைக்கும் உங்களுடைய சுவிசேஷத்தை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நன்றி சொல்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவிசேஷ பாரம் கொண்டு ஆண்டவரே எழும்பி இந்த நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை தாங்க. உங்களுடைய தயவு உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக, உங்களுடைய இரக்கம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.